மாதம்பட்டி ரங்கராஜோட செகண்ட் வைஃப் ஜாய் கிறிஸ்டல்டா மாதம்பட்டி மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி மாதம்பட்டி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுலயும் மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க கிட்ட பேசின ஒரு வீடியோவையும் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோனால கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சிருந்தா இப்ப பாத்தீங்கன்னா குரேஷி உமேர்லாம் அந்த வீடியோ இமிட்டேட் பண்ணி காமெடி ட்ரோல் வீடியோவா மாத்திட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதை தொடர்ந்து ஜாய் கிறிஸ்டல்டா ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூல மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தியும் அவங்களோட முதல் மனைவி ஸ்ருதி பத்தியும் அதே மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி ஏன் 2 வருஷமா இவங்க வெளியில சொல்ல அப்படின்ற பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா நம்மளே ஷாக் ஆகுற அளவுக்கு பல குற்றச்சாட்டுகளையும் மாதம்பட்டி மேல வச்சிருக்காங்க. அதுல அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காரு, அந்த சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது, அது எல்லாமே பொய் தான். ஏன்னா நாங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா 2 வருஷம் வாழ்ந்திருக்கோம். ஒரு பொண்டாட்டிக்கு தான் தெரியும் புருஷன் கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைன்னு சொல்லிட்டு. அவரே கடன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த 2 வருஷமா ஒரு ட்ரெஸ் கூட நான் அவர் காசுல வாங்கினது கிடையாது, அது எல்லாமே நான் என்னோட காசுல தான் வாங்கிக்கிட்டேன். அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் குரூப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு பிராண்டிங்கை உருவாக்கியிருக்காரு. அவர்கிட்ட பேர் புகழ் எல்லாமே நிறையா இருக்குது. ஆனால் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு பொய்யான விஷயம்தான். ஏன்னா என் பேரில் BMW கார் ஒன்று வாங்குறேன்னு சொன்னதுக்கே நான் வேண்டவே வேணான்னு சொல்லி அவர்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டேன். ஆனால் அதையும் மீறி அதை அவர் வாங்கினாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா பேங்க்கில் அவர் பேரில் லோன் கிடைக்கல, அதனால என் பேரில் அதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கவருக்கு பேங்க்கில் லோன் கூடயா கொடுக்க மாட்டாங்க. அதுலேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அவரை பற்றி, அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் நாங்கள் இருக்க வீட்டுக்கு மட்டும் தான் வாடகை கொடுக்குறாரு. அவர் வாங்கி கொடுத்த இந்த BMW காருக்கு கூட EMI நான் தான் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷமாக நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த 2 வருஷமாக எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி நான் வெளில சொல்லாததுக்கு காரணம் மாதம்பட்டி ரங்கராஜ் தான். அவர் தான் என்கிட்ட சொன்னார், தங்கம் இந்த மாதிரி நான் ரொம்ப கடனில் இருக்கேன், அந்த கடன் எல்லாமே நான் அடைக்கணும். ஆனால் இந்த விஷயம் வெளில தெரிஞ்சுன்னா என்னோட பேர் கெட்டு போயிடும், என் பேர் கெட்டு போகாமல் நீ தான் பார்த்துக்கணும், என் பிஸ்னஸ் எல்லாமே அப்புறம் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் மறைச்சு வச்சிருந்தேன். ஆனால் இப்போ கூட நான் அவர் பேரை கெடுக்கணுன்றக்காக எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஸ்ருதி பற்றியும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜ் உங்களை விட்டு போனதை பத்தி ஒரு இன்சிடென்ட்டை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் உங்களை விட்டு போன அந்த இன்சிடென்ட் பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் குக் வித் கோமாளி ஷூட்டுக்கு கிளம்புறக்காக எல்லாத்தையும் எடுத்து வைத்தாங்க. நான் கிளம்பிட்டு நைட்டு லேட்டா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அதனால இவங்களும் தூங்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் காலையில பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜை காணோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்த்தப்போ அவர் இவங்க நம்பரை பிளாக் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே ஏதோ என் மேல கோவமா இருக்கார் போல அப்படின்னு சொல்லி 2 நாள் இவங்க கண்டுக்கலையாம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களை மொத்தமாவே அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பி இருக்காருன்னு. ஸோ எந்த ரீசனுமே சொல்லாம அவ்வளோ நாள் நல்லா இருந்தவர் காலைல கிளம்பி போற வரைக்குமே நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு எதுக்காக என் நம்பரை பிளாக் பண்ணாரு, ஏன் என்னை விட்டுட்டு போனாரு, அப்ப இருந்து ஏன் என்னை கான்டாக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி எந்த விஷயமே எனக்கு தெரியல. ரீசன் கூட அவங்க என்கிட்ட சொல்லவே கிடையாது. ஏன்னா போன வருஷம் ஃபுல்லாவே மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு குக் வித் கோமாளில் நான் தான் காஸ்டியூம் டிசைனராக இருந்தேன். அவங்களுக்கு பல காஸ்டியூம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அவர் எதுக்குமே என்கிட்ட பணம் கொடுத்தது கிடையாது. மாதம்பட்டி ரங்கராஜ் நான் பண்ண வேலைக்காகவே 3.5 லட்சம் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்ப நான் அவர் பணத்துக்காக ஆசைப்பட்டேன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கிடையாது. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ரீசனே சொல்லாமல் என்னை விட்டுட்டு போனார். 1.5 மாதமாக என்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன காரணம் எதுவுமே சொல்ல மாட்டார். நான் பேச ட்ரை பண்ணாலும் என்கிட்ட பேச மாட்டார். ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயம் எப்போ வெளில தெரிஞ்சிச்சோ அப்போவே அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக ஸ்ருதி பற்றி சொல்லணும் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா அவங்க ஆதரவாக நிற்கணும். ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே சப்போர்ட் பண்ணிட்டு அவர் கூட வெளில போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு 2 வருஷமாக பொண்டாட்டியாக நான் தான் இருந்திருக்கேன். ஸ்ருதி எந்த விஷயத்துலையுமே அவங்கள பார்த்துக்கிட்டதே கிடையாது. ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷனலாகவும் சரி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தேன். ஆனால் ஸ்ருதி மாதம்பட்டிக்காக என்ன பண்ணாங்க, இந்த 2 வருஷமாக அவரை கண்டுக்காம தானே இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர்கிட்டலாம் வெளில போயிட்டு இருக்காங்க. முக்கியமாக பல பெண்களை மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாத்திருக்காரு. அந்த விஷயம் எல்லாமே ஸ்ருதிக்கு தெரியும். தெரிஞ்சவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா இப்படி மற்ற பொண்ணுங்களை ஏமாத்தினதுக்காக நான் கண்டிப்பாக தட்டி கேட்டிருப்பேன், அவங்களுக்கு ஆதரவாக நின்றுப்பேன். ஆனால் ஸ்ருதி அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணல. ஏன்னா எப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் கூட எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி ப்ரெக்னென்ட் ஆனேன்னு நான் போட்டனோ அப்போவே பல பேத்துக்கிட்ட எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் பண்ண எல்லாருமே மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட ஏமாந்தவங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக அதில் ஒரு பொண்ணு பேசியிருந்தா, இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் என் கூட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தாரு, இதே மாதிரி தான் ஒரு நாள் என்னை பிளாக் பண்ணிட்டு என்னை விட்டு போயிட்டாரு, ரீசன் கூட கண்டிப்பாக சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் பல பெண்களை ஏமாற்றி இப்படி தான் விட்டுட்டு போயிருக்காரு. முக்கியமாக ஸ்ருதிக்கு அப்புறம் அடுத்ததாலாம் ஜாய் கிட்ட வரல. அவர் அதுக்கு முன்னாடியே நடுவில் பல பெண்கள் கிட்ட பேசியிருக்காரு. அப்படி பேசி
அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து குடும்பம் நடத்தி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டு அடுத்த ஆள் கிட்ட வந்திருக்காரு. அப்படிதான் அவர் என்கிட்டயும் வந்திருக்காரு, என்கிட்டயும் பழகியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை மாதம்பட்டி மேல வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து மாதம்பட்டினால பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக நான் எல்லா ஆதாரத்தையுமே கோர்ட்ல காமிச்சு கண்டிப்பா வந்து நீதி வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் சோஷியல் மீடியால இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி இவ்வளோ விஷயங்களை ஜாய் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ எல்லாருமே வந்து பல கேள்விகள் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா மாதம்பட்டி அது எதுக்குமே விளக்கம் கொடுக்காம ரொம்ப நார்மலா அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியும் கேட்டுட்டு இருக்காங்க. முக்கியமா இவங்க பல ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயத்திலையும் கோர்ட்ல இவங்க என்ன ஆதாரத்தை காட்ட போறாங்க அப்படின்றத பத்தியும் நிறைய பேர் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.